மேல அக்கறை காட்டுறோம்னு நினைச்சு செய்யற சில விஷயங்கள் எப்படி அவங்கள கண்ட்ரோல் பண்ற மாதிரி ஆயிடுது. இத பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இதுக்கு ஒரு ரொம்ப சாதாரணமான உரையாடலை எடுத்து அதுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் ஒளிஞ்சிருக்குன்னு ஆழமா அலசி பார்க்கலாம். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். இந்த கதை எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னா ஒரு டீ விவாதத்துல இருந்து தான். ஒரு மாமா சொல்றாரு, நான் போடுறது தான் டீ, நீங்கெல்லாம் குடிக்கிறது வெறும் சக்கரை தண்ணி அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்றாரு. பாக்குறதுக்கு ரொம்ப இயல்பான ஜாலியான ஒரு மொமெண்ட் தான் இது. ஆனா இதுதான் ஒரு பெரிய விவாதத்துக்கே தொடக்க புள்ளியே அமைய போகுது. அந்த இடம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு க்ளோஸான ஃபேமிலி செட்டிங். கிச்சன் பக்கமே வராத மாமா டீ போட்டிருக்காருங்கிறதே எல்லாருக்கும் ஒரு சின்ன சர்ப்ரைஸ். இதிலிருந்தே தெரியுது அவங்களுக்குள்ள ஒருத்தர் கலாய்ச்சிக்கிற அளவுக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. ஆனா இந்த ஜாலியான சூழல் ஒரே ஒரு நொடியில மாறப்போகுது. அந்த டீ விவாதம் நல்லா சூடு பிடிச்சு ஜாலியா போயிட்டு இருக்கு. அப்பதான் கதையில ஒரு டர்னிங் பாயிண்ட் வருது. ரொம்ப சாதாரணமா சொல்லப்பட்ட ஒரு விஷயம் அந்த மொத்த கான்வர்சேஷனையும் தலைகீழா மாத்திருது. அப்படி பேசிட்டு இருக்கும்போதே அங்கிருந்த ஒரு பொண்ணு தன்னோட கையில இருந்து ஒரு சிராய்ப்பை காட்டுறாங்க. ஸ்கூட்டர்ல இருந்து கீழே விழுந்துட்டாங்களாம். ஆனா அதை அவங்க சொல்ற விதம் தான் இங்க முக்கியம். ரொம்ப கேஷுவலா இது ஒண்ணுமே இல்லைங்கிற மாதிரி சொல்றாங்க. அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ பாருங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் இது ஒரு சின்ன அடி, தானாவே ஆறிடும், இதுக்கெல்லாம் போய் எதுக்கு பெரிய அலட்டல்னு நினைக்கிறாங்க. ஆனா அந்த மாமாவோட ரியாக்ஷனு அது அப்படியே ஆப்போசிட். என்னம்மா இவ்ளோ பெருசா இருக்கு, நீ என்னடா சும்மா சொல்றேன்னு உடனே ஒரு பதட்டமும் கவலையும் அவர்கிட்ட தெரியுது. இங்க தான் பாருங்க, அவங்க அசால்ட்டா பார்க்குற ஒரு விஷயத்துக்கும் மத்தவங்களோட தீவிரமான கவலைக்கு நடுவுல ஒரு பெரிய கேப் உருவாகுது. அவங்க சும்மா சொன்ன அந்த ஒரு விஷயம் அங்கிருந்த எல்லாரோட கவனத்தையும் அவங்க பக்கம் திருப்பிடுது. சொல்லப்போனா ஒரு பெரிய அக்கறை அலையையே அது உருவாக்கிடுது. அவங்களோட ரியாக்ஷன்ஸ் எல்லாம் பாருங்களேன். உடனே டாக்டர் கிட்ட போன்னு சொல்றாங்க, யாரோ மருந்து என்ன தேடுறாங்க, இன்னொருத்தர் டிடி இன்ஜெக்ஷன் போடணும்னு சொல்றாங்க. கேட்கறதுக்கு இதெல்லாமே நல்ல அட்வைஸ் மாதிரி தான் தெரியும். ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு அசம்ஷன் இருக்கு. என்னன்னா, அவ ரொம்ப மென்மையானவ, அவளால இந்த வலி எல்லாம் தாங்க முடியாது அப்படிங்கிறது தான். இந்த ஒரு கேள்விதான் எல்லாத்தையும் தெளிவா காட்டுது. நீ எல்லாம் பூ மாதிரி வளர்ந்த பொண்ணு, இதெல்லாம் தாங்குவியா அப்படின்னு கேக்குறாங்க. பாத்தீங்களா, அவங்கள ஒரு இண்டிபெண்டன்ட் பர்சனா பார்க்காம ரொம்ப ஜாக்கிரதையா பாதுகாக்க வேண்டிய ஒரு மென்மையான பொருளா பாக்குறாங்க. சரி, இந்த ஆரம்பக்கட்ட அக்கறை இதோட நிக்கல. அது ஒரு பெரிய அருவி மாதிரி ஒன்னு பின்னாடி ஒன்னா அடுத்தடுத்து இன்னும் தீவிரமான தீர்வுகளை நோக்கி போகுது. வாங்க அந்த தீர்வுகள் எப்படி எஸ்கலேட் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த சொல்யூஷன்ஸ் லிஸ்ட்டை பாருங்க. முதல்ல எண்ணெய் தடவுறதுல ஆரம்பிச்சது, அப்புறம் டிடிடி இன்ஜெக்ஷன், அதுக்கப்புறம் நீ ஸ்கூட்டியே ஓட்ட வேண்டாம், அப்புறம் உனக்கு டெய்லி ஒரு டிரைவர் அரேஞ்ச் பண்ணிடலாம், அதுவும் பத்தாதுன்னு சரி உனக்கு ஒரு ஆட்டோமேட்டிக் காரே வாங்கி தர்றோன்னு சொல்லி அந்த பிரச்சனையை படிப்படியா பெருசாக்கிட்டே போறாங்க. கடைசியா இது ஒரு உச்சகட்டத்துக்கே போயிடுது. அப்போ அந்த மாமா சொல்றாரு பாருங்க ஒரு யோசனை. நான் வேணா உனக்கு ஒரு லாரி வாங்கி தரட்டா, எதுல வந்து இடிச்சாலும் ஒன்னும் ஆகாது, நீ பத்திரமா இருக்கலான்னு. இது கேட்கறதுக்கு ரொம்ப காமெடியா இருக்கலாம். ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற மனநிலையை யோசிச்சு பாருங்க. அவளை எந்த ஆபத்தும் அண்டாத மாதிரி ஒரு கோட்டைக்குள்ள வச்சு பாதுகாக்கணுங்கிற அவங்களோட தீவிரமான ஆசையத்தான் இது காட்டுது. சரி, அப்ப உண்மையிலேயே இங்க என்னதான் நடக்குது? இவங்க காட்டுற இந்த அதீத அக்கறை அவளை பாதுகாக்கிற ஒரு பாதுகாப்பு வட்டமா, இல்ல அவளோட சுதந்திரத்தை பறிக்கிற ஒரு தங்க கூண்டா? இதுதான் இங்க நாம கேட்க வேண்டிய முக்கியமான கேள்வி. இத நாம ரெண்டு பக்கத்திலிருந்தும் பார்க்கணும். ஒரு பக்கம் அவங்க காட்டுற அக்கறை 100% உண்மையான அன்புலேருந்து தான் வருது, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அவளோட கருத்துக்கு மதிப்பே இல்லை. இதை நான் பார்த்துப்பேன்னு சொல்ற அவளோட தன்னம்பிக்கை மதிக்கப்படல. ஒரு சின்ன விஷயத்த கூட அவளால தனியா கையாள முடியாதுன்னு அவ நினைக்கிறாங்க. இதனால அவளோட சுதந்திரம் கொஞ்சம் கொஞ்சமா பறிக்கப்படுது. ஆனா அவன் என்ன சொல்றா, இப்படி விழுந்து எழுந்தாதானே கத்துக்க முடியும், ஏதோ ஒரு கவனக்குறைவுல விழுந்துட்டேன் அவ்வளவுதான்னு சொல்றா. அவளுக்கு இது ரொம்ப சாதாரண ஒரு விஷயம், ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஆனா அவங்க குடும்பத்துக்கு அவங்களுக்கு இது ஒரு பெரிய விபத்து, இது மாதிரி இனிமே நடக்கவே கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இதுல இருந்து நாம கத்துக்க வேண்டிய விஷயம் என்ன? இந்த ஒரு சின்ன வீட்டு உரையாடல் சப்போர்ட்டிவ் கேர், அதாவது ஆதரவான அக்கறைக்கும், சஃபோகேட்டிங் ப்ரொடெக்ஷன், அதாவது மூச்சு திணற வைக்கிற பாதுகாப்புக்கும் நடுவுல இருக்கிற அந்த மெல்லிய கோட்டை நமக்கு ரொம்ப அழலா காட்டுது. நல்ல எண்ணத்துல செய்யற ஒரு விஷயம் கூட சில சமயம் எப்படி ஒருத்தரோட சுதந்திரத்தை பாதிக்கலாங்கிறதுக்கு இது ஒரு பெர்ஃபெக்ட் உதாரணம். இப்போ கடைசியா உங்களுக்கான ஒரு கேள்வி. நம்ம வாழ்க்கையில நம்ம நேசிக்கிறவங்கள பாதுகாக்கிற அதே நேரத்துல அவங்களோட சுதந்திரத்தையும் அவங்க சொந்தமா முடிவெடுக்கிற உரிமையையும் நாம மதிக்கிறோமா? அந்த பாதுகாப்புக்கும் சுதந்திரத்துக்கும் நடுவுல இருக்கிற பேலன்ஸை நாம சரியா மெயின்டைன் பண்றோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.